அத பண்ணுறது அந்த பர்ச்சேஸ் இதெல்லாம் பண்றது அந்த இதெல்லாம் வேர்ட்ப்ரெஸ் சரி. அந்த இது வேர்ட்பிரஸ் வரைக்கும் அந்த ஓகேவா இது இல்லை வரைக்கும் அதில் ஏதாவது ஓகேவா? இல்ல அதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அது ஓகேங்க ப்ரோ. சரி ஓகேங்க சார். அதுல நெக்ஸ்ட் அதுல நம்ம பார்த்தா நம்ம யூட்டிலிட்டி கீழே இன்ஃபினிட்டி போயிட்டு கீழ போயிட்டு புதுசாக எப்படி புதுசா இப்போ எப்படி ஒரு நம்ம ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீயா சப்டொமைன் சப்டொமைன் பண்ணி கிரியேட் பண்ணி அதிலிருந்து அதுல வந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணுறோம். பண்றது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்ககிட்ட பெய்ட் பெய்ட் டொமைன் டொமைன் இருந்தாலும் இருந்தாலும் சேம் சேம் அதே மாதிரி அதே தான் வந்து மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெய்ட் பெய்ட் டொமைன் டொமைன் இருக்குன்னா உங்களுக்கு ஓப்பன் உங்களுக்கு பண்ண ஓப்பன் உடனே பண்ண பார்த்தீங்கன்னா உடனே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு நேமே உங்களோட நேம் வேர்ட்ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் டேரெக்டாகவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். டேரெக்டாகவே வந்து காட்டும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு தான் வந்து வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெய்ட் வந்து டொமைன் பார்த்தீங்கன்னா தான். பெய்ட் இப்போது டொமைன் தான். இதில் இப்போ நீங்கள் இதில் இன்ஸ்டால் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் பண்ணிங்கனாலே இன்ஸ்டால் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கனாலே தான் காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்போ காட்டும். அந்த இப்போ நெக்ஸ்ட் அந்த சாஃப்ட் ப்ளஸ் ஆப் இன்ஸ்டாலர் சாஃப்ட்வேர் ஆப் அதுக்குள்ளே இன்ஸ்டாலர் போய்ட்டு அந்த அதுக்குள்ளே வேர்ட்ப்ரெஸ் போய்ட்டு அந்த இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் பண்ணுறதுக்கு ஓகே இன்ஸ்டால் தானே? பண்ணுறதுக்கு ஓகே இல்லை தானே அதில் உங்களுக்கு? ஏதாவது இல்லை டவுட் அதில் இருக்கா? ஏதாவது doubt? இப்போ அந்த இப்போ இந்த ஃபைல் மேனேஜரில் ஃபைல் சாஃப்ட் ப்ளஸ் மேனேஜரில் ஆப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலர் ஆப் போயிட்டு இன்ஸ்டாலர் அதில் போயிட்டு வேர்ட்ப்ரெஸ் அதில் அந்த யூசர் வேர்ட்பிரஸ் நேம் அந்த பாஸ்வேர்ட் யூசர் நேம் இதெல்லாம் பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த நம்ம இதெல்லாம் இன்ஸ்டால் கொடுத்து பண்ணோம். நம்ம அது இன்ஸ்டால் வரைக்கும் பண்ணணும். உங்களுக்கு அது ஓகேவா? வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போ நான் அது இப்போ பெய்டு நான் அது டொமைன் வந்து பெய்டு பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து ஹோஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்டிங்கு இதெல்லாம் எதுவும் அந்த வாங்க இதெல்லாம் மாட்டேன். எதுவும் வாங்காத லோக்கல் லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட தான் சர்வீஸ் வந்து நான் ப்ரொவைடர் இப்போ கிட்ட தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஹோஸ்டிங்கு கோடேடி ஹோஸ்டிங்கர் அதெல்லாம் வந்து கோடேடி நீங்கள் பர்ச்சேஸ் அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் அவங்களோட பண்ணீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் அவங்களோட போய்ட்டு லாகின் வெப்சைட்லேயே பண்ணுற போயிட்டு மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுற மாதிரி அதில் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நேற்று நம்ம பேனல் வந்து கண்ட்ரோல் பார்த்தோம். அது பேனல் மாதிரி வந்து அந்த பார்த்தோம். சி அது மாதிரி பேனல் அந்த சி பேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. சர்வீஸ் வந்து பட் நம்ம கொடுப்பாங்க. லோக்கல் பட் சர்வீஸ் நம்ம லோக்கல் ப்ரொவைடர் சர்வீஸ் கிட்டலாம் வந்து ப்ரொவைடர் பர்ச்சேஸ் கிட்ட தான் வந்து பண்ணும்போது வந்து பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து கொடுப்பாங்க. டைரக்ட் அட்மின் டைரக்ட் அட்மின் ஆக்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒரு இருக்கும். சேம் பிளாட்ஃபார்ம் அதுவும் சி இருக்கும். பேனல் சேம் மாதிரி அதுவும் தான் சி இருக்கும். பேனல் மாதிரி தான் பட் இருக்கும். அதில் இருக்க பட் ஆப்ஷன்ஸ் அதில் ஒரு ரெண்டு இருக்க மூணு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒரு வந்து ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா பட் அதில் இருக்காது. நம்ம பட் நம்ம மெனு ஸ்டைல் வந்து மெனு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டைல் மாதிரி வந்து தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். வேறு மாதிரி தான் இப்போ இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ எப்படி அதுக்கு லாகின் நம்ம பண்ணலான்னு எப்படி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணலாம்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கு சர்வீஸ் ஒரு ஒரு ப்ரொவைடர்லேயும் ஒரு சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் ப்ரொவைடர்லேயே வந்து ஒரு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்களோட பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் உங்களோட கொடுத்து டொமைன் நேம்க்கு டபுள் டூ டபுள் டூன்னு டபுள் வந்து டூ நீங்கள் டபுள் டூன்னு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மின் பேனல் வந்து அட்மின் பார்த்தீங்கன்னா சேனல் டேரெக்டாக வந்து வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆகும். டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த இந்த மாதிரி தான் அட்மின் உங்களுக்கு டைரக்ட் அந்த அட்மின் அட்மின் பேனல் டைரக்ட் வரும். அட்மின் நீங்கள் பேனல் நேற்று நம்ம நீங்கள் பார்த்தது வந்து நேற்று நம்ம சி பேனல். பார்த்தது வந்து சி பேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் வந்து அட்மின் பார்த்தீங்கன்னா பேனல். டைரக்ட் அட்மின் உங்களுக்கு இது பேனல். மாதிரி தான் வந்து உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மாதிரி தான் ஓப்பன் வந்து ஆகும். பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் பண்ண இதில் உடனே வந்து ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட மெனு உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸும் மெனு இதோட இன்டர்ஃபேஸும் இன்டர்ஃபேஸும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆப்ஷன்ஸ் பட் எல்லாமே ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஒரே உங்களுக்கு மாதிரி அந்த தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மெனுவோட மெனுவோட ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இதில் நீங்கள் இப்போ போயிட்டு இதில் இப்போ நீங்கள் நீங்கள் போயிட்டு லோக்கல் இப்போ சர்வீஸ் நீங்கள் லோக்கல் ஹோஸ்டிங்கர் சர்வீஸ் அந்த கோடாடி ஹோஸ்டிங்கர் அந்த அந்த மாதிரி கோடடி அந்த மாதிரி ப்ரொவைடர் கிட்ட வாங்காமல் ப்ரொவைடர்ஸ் லோக்கல் வாங்காமல் வேறு லோக்கல் ஏதோ ஒரு சர்வீஸ் வேறு ஏதோ ப்ரொவைடர் ஒரு கிட்ட சர்வீஸ் வாங்குறீங்க ப்ரொவைடர் கிட்ட அப்படின்னா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெனு வந்து பேனல் வந்து இருக்கும். மெனு பேனல் வந்து இருக்கும். இதில் இங்கேயே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு நம்ம நேற்று சேம் பார்த்த மாதிரி நம்ம தான் அந்த நேற்று பார்த்த சாஃப்ட் மாதிரி ப்ளஸ் இந்த ஆப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலர்னு வந்து ஆப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ஸ்டாலர்னு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்கன்னா நேற்று இதில் நம்ம போனீங்கன்னா பார்த்த அதே நேற்று நம்ம வேர்ட்ப்ரெஸ் பார்த்த அதே நீங்கள் வேர்ட்பிரஸ் வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் போயிட்டு வேர்ட்பிரஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த டொமைன் உங்களுக்கு வேணும் வந்து டொமைன் டொமைன் நேம் வேணும் டொமைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நீங்கள் பண்ணிக்கலாம். திருப்பி இன்ஸ்டால் பண்ணி ஆக்சுவலாக இப்போ ஆல்ரெடி ஆக்சுவலாக நான் இப்போ இன்ஸ்டால் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் நான் அதில் பண்ணியிருக்கேன். போயிட்டு நான் இப்போ நான் அதில் இன்ஸ்டாலும் போயிட்டு நான் இப்போ கொடுத்துட்டேன். இன்ஸ்டாலும் கொடுத்தேன்னா பட் நான் இன்றைக்கி சொன்ன உங்களுக்கு மாதிரி நான் இங்கே வந்து இன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா மாதிரி பெய்ட் இங்கே வந்து டொமைனில் பார்த்தீங்கன்னா பெய்ட் உங்களுக்கு டொமைனில் உங்களுக்கு டேரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரியில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபின்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன் வந்து டபிள்யூபின்னு ஒரு வரும். ஆப்ஷன் வந்து வரும். இந்த இடத்த வந்து இந்த பார்த்தீங்கன்னா இடத்த நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டால் டபிள்யூபி பண்ணும்போது இந்த ஆப்ஷனை வந்து டபிள்யூபி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெலிட் வந்து பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் டெலிட் பண்ணிங்கன்னா பண்ணிட்டு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட இந்த டொமைனில் உங்களோட வந்து இந்த பார்த்தீங்கன்னா அது டொமைனில் ஒர்க் வந்து ஆகும். பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் டபிள்யூபி இதே போட்டு நீங்கள் இன்ஸ்டால் டபிள்யூபி பண்ணிங்கன்னா போட்டு அது இன்ஸ்டால் உங்களுக்கு பண்ணீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டொமைனாக வேற வந்து ஒரு பார்த்தீங்கன்னா டொமைனாக க்ரியேட் வந்து ஆகும். பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அதே மாதிரி இப்போ அதே நீங்கள் மாதிரி இப்போ அட்மின் நீங்கள் அட்மின் பாஸ்வேர்ட் எங்கள் பாஸ்வேர்ட் சைட் நேம் எங்கள் இது சைட் எல்லாமே நேம் வந்து இது கொடுத்துட்டு எல்லாமே வந்து இப்போ கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளகின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேணும் இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது எல்லாமே அப்படின்னா அன்செக் இது எல்லாமே பண்ணிவிட்டு அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் வந்து ஆகிடும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும்.
இந்த மாதிரி தான் உங்களோட இந்த மாதிரி தான் உங்களோட பெய்டு ஒரு வெப்சைட் பெய்டு அப்படின்னு வெப்சைட் சொல்லி அப்படின்னு சொல்லி எதில் வந்து நீங்கள் ட்ரை எதனா வந்து பண்ணீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. வேர்ட்பிரஸ் வந்து வேர்ட்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி ஆல்ரெடி மெயின் டொமைனில் இது இவங்க மெயின் பண்ணியிருக்கிறதுனால டொமைன் இந்த இது பண்ணியிருக்கிறதுனால இந்த WP WP கொடுத்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணேன்.
இன்ஸ்டால் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களோட வெப்சைட். இது கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஹலோ வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த அட்மினோட டேஷ்போர்டு இருக்கும். நீங்கள் நார்மலாக இப்போ அட்மினோட டேஷ்போர்டு இது பண்ணால் உங்களோட வெப்சைட் இது பண்ணிட்டு ஸ்லாஷ் போட்டு லாகின் இல்லை WP அப்படின்னு எப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுக்கணுமோ அந்த யூசர் நேம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறது. சப்போஸ் எனக்கு டேரெக்டாக லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களோட இந்த சி பேனலுக்குள்ளே போய்ட்டு இங்கே அந்த வேர்ட்ப்ரெஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன வேர்ட்ப்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைட்டில் வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இங்கே போனீங்கன்னா இந்த அட்மின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்மின் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ் நார்மலாக டேஷ்போர்டில் போஸ்ட் மீடியம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணுமோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் ஓகே. இந்த இதில் ஏதாவது டவுட் இருக்குது சொன்னாக்கா சரி திருப்பி நான் பெய்ட் டொமைன்லேயே வந்து நான் ஒரு சொல்லலாம் தான் நான் இருக்கேன். வேர்ட்ப்ரெஸ் இப்போ இது பண்ணுற வரைக்கும் ஓகே இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும். இப்போ அதே மாதிரி நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டிபிள் பில்டர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் வெப்சைட் டெவலப் பண்ணுறது. ஏன்னா இப்போ நீங்கள் கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மல்டிபிள் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் வேர்ட்ப்ரெஸோட ஓன் பில்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் மோஸ்ட்லி வந்து வராது. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்போசர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தீம்ஸு நிறைய பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பட் நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் சைட் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% ஆஃப் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எலமெண்டர் வச்சு மட்டும்தான் பில்ட் பண்ணுவாங்க. இந்த எலமெண்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளகின்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டர் வந்து பில்ட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண இது பண்ண முடியல அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்பீரன்ஸ்ல போனீங்கன்னா தீம்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த தீம்ஸ் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ இதெல்லாமே வேர்ட்ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற வேர்ட்ப்ரெஸ் பில்டர் மட்டும் சப்போர்ட் பண்ணுற தீம்ஸ். இதுவே நீங்கள் எலமெண்டர் சப்போர்ட் பண்ணுற தீம்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சைட்டில் எலமெண்டர் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தீமுக்கு வந்து எலமெண்டர் சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி வந்து அதை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ ஏதோ ஒரு தீம் மோஸ்ட்லி ஒரு 2-3 தீம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். மேஜராக எல்லா தீமுமே சப்போர்ட் ஆகும். ஆனால் ஒரு சில தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ஃப்ரீயாக தான் அந்த தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு சில தீம்ஸ் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த தீம்ஸில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் வித் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம் இஸ் ரெஸ்பான்சிவ்லி WCM SEO ஃப்ரெண்ட்லி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே
எலமெண்டர் பேஜ் பில்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி சப்போர்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எலமெண்டர். இந்த எலமெண்டர் சப்போர்ட் ஆகிற டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் டு வேரியஸ் பாப்புலர் பிளகின்ஸ் சச் அஸ் எலமெண்டர், கான்டெக்ட் ஃபார்ம், பாலிலேண்ட், WPM இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது எலமெண்ட் சப்போர்ட் இருக்கான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காத டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுறதுனா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் எது வந்து சப்போர்ட் ஆகும். இல்லை நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு எலமெண்டர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த கேடன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த எலமெண்டர் சப்போர்ட் ஆகுறது இந்த ஆஸ்ட்ரா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஆல் பேஜ் பில்டர்ஸ் லைக் ஸ்பெக்ட்ரா, எலமெண்டர், ஃபீவர் பில்டர், எக்ஸெட்ரா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் போயிட்டு நான் இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். இப்போ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவே வந்து ஷோ ஆகும். ஆக்டிவேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால்டுன்னு வந்து ஆக்டிவேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீமை வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூ வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ வந்து செக் பண்ணால் உங்களுக்கு அது தீம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ப்ரிவியூ வந்து ஷோ ஆகும். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த தீமோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தீம் இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அண்ட் பப்ளிஷ்னு வந்து நான் கொடுப்பேன். தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹலோ வேர்ட்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வந்து இங்கே பவர்ட் பை ஆஸ்ட்ரா வேர்ட்பிரஸ் தீம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து அப்பியர் ஆகும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து இந்த ஸ்டார்ட் பில்டிங் நவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ஸ்டார்ட் பில்டிங் நவ் வந்து கொடுக்கணும். அது ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளுக்கு வேற ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஏன்னா இப்போ இந்த ஆஸ்ட்ரா தீம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பில்டர்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டர்ஜிக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் வந்து கொடுக்க தேவை அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அது எல்லாமே ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆக்டிவ் ஆகும்.
ஏஐ ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ். இது 2 ஆப்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏஐன்னு வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் உடனே வந்து நீங்க எந்த கன்டென்ட் வந்து குடுக்குறீங்களோ, அந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்ணி குடுத்துரும். பட் அதுல நம்ம எடிட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரா இருக்கும். கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். அதனால தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, எலமென்டர் பில்டர் தான். அதனால இந்த கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிருக்கேன். பில்ட் வித் டெம்ப்ளேட். நீங்க பில்ட் வித் டெம்ப்ளேட் ஆப்ஷன் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். பிளாக் எடிட்டர் ஆர் எலமென்டர். நம்ம இதுல எது வேணுமோ நம்ம இது சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா எலமென்டர். எலமென்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலமென்டர் சப்போர்ட் ஆகுற எல்லா தீமுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஷோ பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வெளிய வந்து நீங்க கிளிக் பண்ணனாலும் இங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க வெளிய மாத்தி கிளிக் பண்ணிட்டாலும் இங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. டாப் ரைட் கார்னர். இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எலமென்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு, இங்க உங்களுக்கு எந்த தீம் வந்து வேணுமோ, அந்த தீம் வந்து நீங்க சாரி எந்த டெம்ப்ளேட் வந்து வேணுமோ, அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்க பிரீமியம்னு வந்து மென்ஷன் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு தீம். மத்த நார்மலா இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தீம் தான். உங்களுக்கு இதுல எந்த தீம் வந்து உங்களுக்கு வேணுமோ, அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க எவ்வளோ ஸ்கில்ல ஸ்டால் பண்ணி போனாலும் உங்களுக்கு நெறைய டூல்ஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரீ, பிரீமியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதுல நீங்க ஃபில்டர் பண்ணி ஃப்ரீ மட்டும் எடுக்கிறதுனால, நீங்க ஃப்ரீ மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க கிளிக் பண்ணா ஃப்ரீ ஆப்ஷன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரீமியம் தான் குடுத்துருக்காங்க. நீங்க பிரீமியம் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்லி பிரீமியம் டூல்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி வரும். இல்ல உங்களோட கேட்டகரிஸ்க்கு ஏத்த மாரி இங்க வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் மாரியே இருக்கும். உங்களுக்கு எந்த மாரி தீம் வேணுமோ, அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏசி, கொரியர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெறைய தீம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ தீம் தான். அப்போ உங்களுக்கு இதுல இருக்க இப்போ ஆட்ஸ்ட்ரா அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு எந்த தீம்ஸுமே வந்து உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா, இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெய்டு தீமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு தீம் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். தீம் ஃபாரஸ்ட் வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். தீம் ஃபாரஸ்ட்.net. இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ அந்த வெப்சைட். நம்மளுக்கு எலமென்டர் சப்போர்ட் தீம்ஸ் மட்டும் வேணும்னா, இந்த எலமென்டர் கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஷோ ஆகும். இதுல வந்து எது நல்லா இருக்கோ அது வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூவும் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரிவியூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூல வந்து வரும். இந்த சைட் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த தீம்ஸ் இந்த மாரி வந்து இருக்கும்போது, நீங்க அப்படியே வந்து இத பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே ஓகே. இதுல இருக்கிற கன்டென்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இதுல இருக்க ஃப்ரீ தீம்ஸே வந்து நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு இதுல எந்த தீம்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு தீம் வந்து நான் சூஸ் பண்றேன். சும்மா இப்போ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்றேன். அந்த தீம் வந்து சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு நீங்க சைட் லோகோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து உங்களோட பிஸ்னஸ் லோகோ வந்து அப்லோட் பண்ணணுமான்னு கேட்கும். அதே மாதிரி இப்போ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்க ஏதாவது ஃபாண்ட் டிசைன் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கும். இப்போ இதுல வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, இங்க ரிடோ வந்து கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எது இருந்துச்சோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இப்போ கலர் வந்து சூஸ் பண்றதுனால நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அதில் இருக்கிற டிஃபால்ட் கலரே ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் கலரே வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்து இதெல்லாம் நம்ம எதுவும் எந்த ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கலாம்.
நீங்கள் இங்கே ஸ்கிப் ஸ்கிப் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அண்ட் கண்டினியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இது எல்லாமே வந்து கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டிக் மட்டும் கொடுத்து சப்மிட் அண்ட் பில் மை வெப்சைட் இங்கே உங்கள் நேம் இந்த ஆப்ஷனில் எதுவுமே வந்து கொடுக்க தேவையில்லை. இந்த ஐக்கான் வந்து எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் லெட்ஸ் கோ சப்மிட் அண்ட் பில் மை வெப்சைட்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து அந்த தீம் வந்து இன்ஸ்டால் ஆகும். எட்டரை மணிக்கு மேலே எழுப்பி விடுங்க அப்படின்னு படுத்துட்டான். 8:30 மணிக்கு மேலே எழுப்பி விடுங்க அப்படின்னு படுத்துட்டான். இந்த குளிச்சுட்டு மல்லாக்க படுத்துட்டு இருப்பாங்க அந்த போதையில் எதுவும் போகிறதுக்கு தான் இருக்காங்க. நீங்கள் திருப்பி கூட்டிட்டு வருவாங்க. நம்மளுக்கு இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நம்மளோட நெட்ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இதாகும். அந்த நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால ஸோ அந்த நெட்ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தீமோட ஸ்பீடு இன்ஸ்டால் ஆகிற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த தீம் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களோட வெப்சைட் பக்கத்தில் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகும். இப்போ நீங்கள் வியூவர் வெப்சைட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பட் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் இருக்க வெப்சைட் அப்படியே நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும். அந்த தீம் நம்ம கொடுத்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ இந்த வெப்சைட் இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஓகே. இந்த தீமே வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் செட்டப் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். இது கொடுத்தாங்க உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு வந்து இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் இருக்க ஒரு டாபிக்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க. உங்களுக்கு நம்ம எலமெண்டர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்கிறதால மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஒரே நிமிஷம். எதில் வரல சார் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோன் நம்பர் தான் கேட்கும். பாஸ்வேர்டு அந்த கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு இல்லை ஓடிபின்னு வருமா? நீ தானே போட்டுருக்க. அப்படின்னா அப்ளிகேஷனில் தான் போய் நம்ம ஃபோனில் தான் பாஸ்வேர்டு மாற்றிட்டு அதில் போடணும். நெக்ஸ்ட் ஆப் போட்டு தான் மாற்றணும் பாஸ்வேர்டு. அதெல்லாம் எதுவும் வரணும். நீ அது போட்டால் தான் டிவியில் ஒரு டைம் வரும். இது நம்ம ஒரு 10 நிமிஷம் கிளாஸ்க்கு இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இந்த தீம் இன்ஸ்டால் பண்ண வரைக்கும் ஓகேங்களா? இது இதில் ஏதாவது டவுட் இருக்கு? அந்த எலமெண்டர் தீம் செலக்ட் பண்ணி அது இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் ஓகேவா? இல்லை அது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சார் அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப் மட்டும் இன்னொரு டைம் சொல்கிறீங்களா சார்? எந்த ஸ்டெப்? எலமெண்டர் ஓப்பன் பண்ணுறது. அந்த தீம் எலமெண்டர் தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அது. ஆமாம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த WordPress டேஷ்போர்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த தீம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா WordPress நம்ம மல்டிபிள் பில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்டர் தீம் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா WordPress வந்து யூஸ் பண்ணுவோம். எலமெண்டர் பில்டர் தான். இந்த எலமெண்டர் பில்டர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இண்டிவிஜுவலாக இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம். அப்படின்னா தீம்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நீங்கள் எலமெண்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு தீம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பியரன்ஸ் ஆப்ஷன் டேஷ்போர்டில் அப்பியரன்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தீம்ஸில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக கொடுக்குற எல்லா தீமுமே வந்து பார்த்தீங்கன்னா WordPress சப்போர்ட் பண்ணுறது. இதே இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலமெண்டர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா நீங்கள் எலமெண்டர் சப்போர்ட் பண்ணுற தீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் மேலே ஆட் தீம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கும். ஆட் தீம் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஒரு தீமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலமெண்டர் சப்போர்ட் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம இதில் வந்து நம்ம செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது எலமெண்டரோட டிஃபால்ட் தீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தீம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது மற்ற தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வந்து அவங்க கண்டென்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம்.
நீங்கள் அதை அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இது கொடுத்துருக்கேன். நீங்கள் சைடில் டிஸ்கிரிப்ஷனில் எலமெண்டர் வந்து சப்போர்ட் ஆச்சு, எலமெண்டர் சப்போர்ட் அப்படி இல்லைன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஒர்க்கை யூஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதுதான் ஈவோட ஈங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எலமெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈ வந்து மென்ஷன் பண்ணுவோம். நீங்கள் இந்த சைட் ஒரு சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் மோஸ்ட் பாப்புலர் பில்டர் ஆஸ் எலமெண்டர், வீவர் பில்டர், விஷுவல் கம்போசர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு அந்த எலமெண்டர்ன்ற வேர்டு வந்து கொடுத்துருந்தால நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டர்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க எலமெண்டர்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுதா இல்லைன்னு. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸி ஃபீச்சர்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் பில்டர் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்துருந்தாலும் எலமெண்ட்டாக மட்டும்தான் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து நம்மளுக்கு வரும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து வராது. ஒரு சில சைட்ஸில் ட்ராக் அண்ட் ட்ராப்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் எலமெண்டர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டீம் வந்து உங்களுக்கு வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரா. இந்த ஆஸ்ட்ரா டீம் இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு டிஃபால்ட் ஆஸ்ட்ரா டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த ஆஸ்ட்ரா டீம் இன்ஸ்டால் பண்ண உடனே எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது மல்டிபிள் பில்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இந்த டீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து எலமெண்டர் சப்போர்ட் ஆகிற டீம் மட்டும் தான் வேணும். அதனால் நீங்கள் அந்த எலமெண்டர் டெம்ப்ளேட்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் அந்த ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பில்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எலமெண்டரா இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். நீங்கள் அதுக்கு எலமெண்டர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மெனு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் டெம்ப்ளேட். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெனுவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ்னு வந்து வரும். அந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் 2 ஆப்ஷன் வரும். ஏஐ வெப்சைட் பில்டர் அப்படி இல்லைன்னா இந்த கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். இதில் வந்து கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் தான் கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பில்டு வித் ஏஐ வந்து நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் திருப்பி பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே போட்டு உங்களோட வெப்சைட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஏஐயோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். இதில் நீங்கள்லாம் எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண முடியாது. இல்லை உங்களுக்கு அதுவே ஓகே அப்படின்னா இதை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட நேம் வெப்சைட் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு சில ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ் வந்து வரும். அதை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே போகாமல் நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு பில்டு வித் கிளாசிக் டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எடிட்டர் அது எலமெண்டர் இந்த 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். செலக்ட் பேஜ் பில்டர் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்டர் தான் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் பிளாக் எடிட்டரே வந்து கொடுத்துட்டீங்கனாலும் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எலமெண்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். தீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமே காமனாக ஒரே தீம் தான் இருக்குது. பட் பிளாக் எடிட்டர்னு வரதுனா அதில் எலமெண்டர் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேபிள் ஆகிடும். அதனால் நீங்கள் எலமெண்டர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த தீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலமெண்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரீமியம் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பே பண்ண $80 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் நான் ஃப்ரீ டீம்லேயே வந்து நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டீம் வந்து சூஸ் பண்ணணுமோ அந்த டீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கலர்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் டீம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதே டீம் தான் வந்து இருக்கணும். நீங்கள் மல்டிபிள் டீம் வந்து ஓவர்லாப் வந்து பண்ணணும். உங்களுக்கு அந்த வெப்சைட் 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் போய் 2மே வந்து ஒர்க் ஆகும்.
அதனால நம்ம தீம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். அது இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளி ஸ்டெப் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிப் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த ஃபில்டர்ஸ் இம்ப்ரூவ் இந்த டிக்கை எடுத்துகிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் அண்ட் பில்ட் நோ வெப்சைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு அந்த தீம் இன்ஸ்டால் ஆன உடனே உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெப்சைட். அந்த தீம் இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். அந்த தீம் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை சார் புரிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கு? இல்லைங்க ப்ரோ. அப்புறம் இது வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்களா இந்த தீமு? இல்லை, இது ஃப்ரீ தீம் தான். ஃப்ரீ தீம் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். பே பண்ணி வாங்குற தீம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். $80 வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த தீம் ஃபாரஸ்ட் வெப்சைட் வந்து சொன்னாங்க ப்ரோ, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. அது மினிமம் அதான் எல்லாமே அது யூஎஸ் பேஸ் பண்ணுது. ஸோ மினிமம் $10 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் $1000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அந்த டீமோட குவாலிட்டி ப்ரீமியம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வேரி. அது நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க ப்ரோ ஓகேங்க ப்ரோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தீம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ தீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணோன்னா நீங்கள் அந்த பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின்ல தான் வந்து நம்ம அது பேக் எண்ட் லாகின்ல இருக்கா இது வந்து நம்ம இது பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட் வந்து லாகின்ல இருந்துச்சுன்னா நார்மலாக வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். நார்மலாக ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு நார்மல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதுவே நீங்கள் பேக் எண்ட் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். அது லாகின் ஆப்ஷனாலே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நார்மல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்கும். லாகின் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேரியான வேறு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அந்த லாகின்ல தான் இருக்குது. அதனால் இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் நான் அப்படியே வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு நார்மல் வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இந்த லாக் அவுட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதே மாதிரி இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக் லாக் கஸ்டமைஸ் எடிட் பேஜ் எலமெண்டர் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இதெல்லாம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டர் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம எடிட் பேஜ் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு எடிட் வரும். பட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டரோட பில்டர். அதான் நீங்கள் இப்போ இது எலமெண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதில் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எடிட் வித் எலமெண்டர் இது பண்ணணும். உங்களுக்கு இந்த எலமெண்டரோட பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நீங்கள் இப்போ உங்களோட டெக்ஸ்ட் ஏதாவது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எடிட் ஆகும் டேரெக்டாக.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னா லெட் டூ இட் நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு ஓகே. நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வெர்ஷனில் தான் வந்து இந்த ஏஐ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண சொல்லும். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் எலமெண்டரோட வந்து. இப்போ இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு பேக் ஆப்ஷன் கொடுக்குறேன். இது வந்து நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எடிட் வித் எலமெண்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சைடில் எலமெண்டரோட டேஷ்போர்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அந்த ஏஐ ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கிப் ஆகும். இல்லை நான் நார்மலாகவே வந்து நீங்கள் பண்ணுறது இதில் எந்த ஆப்ஷனும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு உங்கள் டெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போது இந்த சைட்க்கும் நம்மளுக்கு கோடிங் சைட்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைட்டில் உங்களுக்கு லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆகும். இதே கோடிங் சைட்டில் நீங்கள் ஒரு சைட்டாக நீங்கள் ஒரு ஃபைலாக வந்து எடிட் பண்ணி அதை திருப்பி எடுத்துட்டு உங்களோட ஃபைல் மேனேஜரில் போஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் லைவில் வரும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவுமே வந்து ஆகாது. பட் வேர்ட் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உடனே இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சும்மா இங்கே ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து நான் கொடுப்பேன். இப்போ இந்த மாதிரி வந்து சும்மா ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். நான் இப்போ இதே இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேறு ஒரு பேஜில் வந்து நான் ஓப்பன் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபோர் எந்த கண்டென்ட் வந்து இருக்கோ அதுதான் வந்து இங்கே இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் வரும். பப்ளிஷ் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது லைவுக்கு வந்துடும். இப்போ நம்ம அங்கே பப்ளிஷ் கொடுத்துட்டு ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகிடும். இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இது வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணுறீங்கன்னா அது இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் மேலே போய்ட்டு நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பப்ளிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது பப்ளிஷ். இதுவே இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது இதை நீங்கள் எடிட் கண்டெய்னர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த எடிட் கண்டெய்னர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெனு வந்து எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர்னு வந்து சொல்லுவோம். அந்த கண்டெய்னருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும் இதே கண்டெய்னரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அதை எடிட் கண்டெய்னர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. எடிட் கண்டெய்னர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வரும். ஸ்டைல் லேஅவுட் அட்வான்ஸ். இதில் நீங்கள் ஸ்டைல் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போனீங்கன்னா இங்கே இமேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இமேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இதில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் இமேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜ் வேணும் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ
டெக்ஸ்ட் இது இமேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இதில் எந்த இமேஜ் வந்து அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். சப்போஸ் இதுக்கிட்ட பிசியில் நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அது வேணும். என்னோடய சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் இருக்காது ஏன்னா இங்கே வீடியோ நெட்டில் எடுத்துருக்கோம். இதில் இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே சர்ச் இமேஜஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணும் அதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ சோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மீடியா நெட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் பேக்ரவுண்ட் கொடுத்து நீங்கள் இங்கே பப்ளிஷ் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இப்போ இது வரைக்கும் வந்து இதில் எதாவது டவுட் இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது இல்லை கண்டென்ட் அதே மாதிரி இப்போ இந்த பட்டன் கிட்ட வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த பட்டன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும் அந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணால் எந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் கொடுக்குறதுனா வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட் நவ் இங்கே நான் எதுவுமே எது கொடுத்தேன் அந்த ஹேஷ் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜில் தான் வந்து இருக்கும். இந்த காலர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் அதை கிளிக் பண்ணால் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ஹேஷ் வந்து எடுத்துட்டு இந்த சிஇஎல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணுவோம். டெலிஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஇஎல்னு வந்து யூஸ் பண்ணுவோம். போட்டு காலம் முடிச்சுட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணணும். தனியாக ஒரு நம்பர் வந்து கொடுத்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணி நான் பண்ணேன். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ லைனில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலர்ஸ் வந்து நாங்கள் கிளிக் பண்ணுறோன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது டைலருக்கு வந்து கனெக்ட் ஆகும். இதே நீங்கள் மொபைலில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டைலருக்கு வந்து போயிடும். இதே நம்ம பிசியில் வந்து கிளிக் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு லேட்டாக வந்து ஆகும். இதுவே நீங்கள் விசிட் நவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவீங்க ஹோம் பேஜில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹேஷ் வந்து கொடுக்கணும் அது ஹோம் பேஜில் மட்டும்தான் இருக்கும். வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகாது. இப்போ சொன்ன வரைக்கும் ஓகேங்களா இல்லை இதில் எதாவது டவுட்? ஓகேங்க ப்ரோ. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு ரெஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இதுவே இப்போ நீங்கள் கீழே இருக்கிற இமேஜஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஐக்கன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுனா வந்து பில் பண்ணி எடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இமேஜஸ் உங்களுக்கு எப்படி வேணும் எந்த ஸ்டைல் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கார்னராக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து போனீங்கன்னா ஈஸியாக அந்த கார்னர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஸ்டைல் எப்படி வரணும் பார்டர் டைப் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க சேஞ்ச் ஆகும். டபுள் நன்னு வந்து இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இதே நான் சாலிடுன்னு வந்து கொடுத்தேன். இதுவே இங்கே இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப் 8ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இந்த பார்டரோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இதுவே நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்து போகிறேன். ஸ்கொயர் டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
உங்களுக்கு வந்து எப்படி எப்படி வேணுமோ வேணுமோ அந்த அந்த குவாரி குவாரி டைப்ஸில் வந்து டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எடிட் பண்ணி இது நம்ம இதில் நம்ம வேர்ட்ப்ரெஸ் வேர்ட்ப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ்இஓ எஸ்பிஓ இது இது பண்ணுறப்போ பண்ணுறப்போ இதில் இதில் நம்ம நம்மளுக்கு இப்போ மேஜராக சுத்தமாக நமக்கு எந்த சுத்தமாக நமக்கு ஆப்ஷன்ஸுமே எந்த நம்மளுக்கு ஆப்ஷன்ஸு வந்து தெரியலனாலும் நம்மளுக்கு நம்மளால் இதில் தெரியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதில் எஸ்இஓ வந்து வந்து பண்ண பார்த்தீங்கன்னா முடியும். எஸ்பிஓ வந்து பண்ண முடியும். ஏன்னா இதில் ஏன்னா டேரெக்டாக வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட் இந்த பில்ட் பண்ணுறவங்களே வெப்சைட் வந்து பில்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்களே வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸே வந்து வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெவலப்பர்ஸே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் மேஜராக வந்து நீங்கள் இப்போ ஏதோ மேஜராக ஒரு வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் இமேஜ் பண்ணணும் வந்து இல்லை சேஞ்ச் புதுசாக பண்ணோம் இல்லை கண்டென்ட் வந்து புதுசாக நீங்கள் இதில் கண்டென்ட் அப்லோட் வந்து நீங்கள் பண்ணணும் இதில் அப்படின்னா அப்லோட் நம்ம பண்ணோம் அந்த அப்படின்னா வெப்சைட் நம்ம அந்த வெப்சைட் நம்ம மேஜராக ஒரு ஒரு நம்ம ஆப்ஷன்ஸ் மேஜராக ஒரு ஒரு எஸ்இஓக்குள்ளே நம்ம ஆப்ஷன்ஸ் தான் வந்து எடிட் எஸ்பிஓக்கு நம்ம தான் பண்ணணும். வந்து அந்த எடிட் பண்ணணும். டைமில் வந்து அந்த பார்த்தீங்கன்னா நம்ம டைமில் ஏதாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஏதாவது பண்ணணும் வந்து அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் நம்ம அப்படின்னா இது மாதிரிலாம் நம்ம இது வந்து சேஞ்ச் மாதிரிலாம் பண்ணணும். நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இப்போ கண்டென்ட்ஸில் இந்த வந்து நீங்கள் கண்டென்ட்ஸில் வந்து கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவர் வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவர் இதெல்லாம் வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இண்டிவிஜுவலாக மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் இதில் ஏதாவது பண்ணணும்னாலும் இங்கே சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னா சேஞ்ச் இங்கே வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் சேஞ்ச் இடத்துல வந்து பண்ணணும் நீங்கள் அப்படின்னா சேஞ்ச் நீங்கள் பண்ணணும் இங்கே அப்படின்னா கிளிக் பண்ணி வந்து நீங்கள் கிளிக் பார்த்தீங்கன்னா பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஐகான்ஸ்லாம் இப்போ இந்த உங்களுக்கு வேணும் ஐகான்ஸ்லாம் இப்போ அப்படின்னா உங்களுக்கு வேணும் இப்போ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த ஐகான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த சேஞ்ச் ஐகான் வந்து பண்ணணும். நீங்கள் சேஞ்ச் இங்கே பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஐகான் ஆப்ஷன் இருக்கும். லைப்ரரின்னு ஒரு இங்கே வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் டிஃபால்ட்டாக வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஐகான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்படி நீங்கள் இல்லைன்னா வெளியே நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே இந்த இருந்து ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸ் ஐகான் உங்களுக்கு ப்ளகின் இது ப்ளகின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆப்ஷன் வந்து ஐகான் பேக் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐகான் பேக் எலமெண்டர் ஐகான் பேக்ஸ் எலமெண்டர் நீங்கள் ஐகான் பேக்ஸ் நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் நார்மலாக பண்ணிங்கனாலும் கூகுளில் வரும், சர்ச் இல்லை இந்த பண்ணிங்கனாலும் வரும், இல்லை இந்த ப்ளகின்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாலும் ப்ளகின்ஸ்குள்ளேயே வரும். வந்து பார்த்தீங்கன்னாலும் அதில் உங்களுக்கு எது வந்து அதில் கரெக்டாக உங்களுக்கு எது சூட்டபுளாக வந்து இருக்கோ கரெக்டாக அதை சூட்டபிள் வச்சு ஆகும் வந்து அதை பார்த்தீங்கன்னா வச்சு ஐகான்ஸ் வந்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐகான்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம சேஞ்ச் அப்படி இல்லைன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி வெளியே இல்லைன்னா இருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வந்து எஸ்விஜி பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்ம எஸ்பிஜி யூஸ் இமேஜ் பண்ணுவோம். வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மொபைல் ஃபோன் இப்போ வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் மொபைல் டைப் ஃபோன் பண்ணுறேன். மொபைல் எஸ்விஜின்னு ஃபோன் கொடுத்தீங்கன்னா எஸ்பிஜின்னு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற கொடுக்கும். மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் வந்து அந்த வரும். ஃபார்மேட்டில் வந்து வெக்டார் இமேஜஸ் வெக்டார் இமேஜஸ். இதில் உங்களுக்கு இதில் எந்த உங்களுக்கு மாதிரி எந்த எந்த மாதிரி இமேஜஸ் எந்த வேணுமோ அந்த இமேஜஸ் இமேஜ் வந்து வேணுமோ அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் சூஸ் வந்து பண்ணி நீங்கள் சூஸ் அதில் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதில் அப்லோட் எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாமே மாதிரி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எந்த உங்களுக்கு இமேஜஸ் இதில் வந்து எந்த வேணுமோ இமேஜஸ் அந்த வந்து இமேஜஸ் வேணுமோ எடுத்து அந்த போய் நம்ம இமேஜஸ் அந்த எடுத்து இடத்துல போய் வந்து நம்ம யூஸ் அந்த பண்ணிக்கலாம். இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இதில் எல்லாமே இருக்கிற வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே மாதிரி வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு மாதிரி தான் எந்த இருக்கும். ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த வேணுமோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கே வேணுமோ ப்ளஸ் நீங்கள் ஐக்கான் இந்த கிளிக் ப்ளஸ் பண்ணி ஐக்கான் கிளிக் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேப் இடத்துல வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா நான் மேப் தான் இல்லை. வந்து இப்போ இப்போ இதை நான் கிளிக் தான் பண்ணி வந்து இப்போ ஆட் இதை பண்ணணும். கிளிக் பண்ணி ஆட் இப்போ பண்ணேன். இந்த இடத்துல வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மேப் இப்போ வந்து எனக்கு வேணும் மேப் அப்படின்னா வந்து வேணும் இப்போ இந்த அப்படின்னா இடத்துல வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எம்டிஏ இந்த நார்மலாக மாதிரி தான் வந்து எம்டிஏ இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இடத்துல ப்ளஸ் நான் வந்து ஐக்கான் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் கிளிக் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா கிளிக் ஃப்ளெக்ஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ஆர் ஃப்ளெக்ஸ் கிரிட்னு பாக்ஸ் வரும். ஆர் கிரிட்னு வரும். நம்ம டிஃபால்ட்டாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டிஃபால்ட்டாக வந்து பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்ஸ் கிரியேட் பாக்ஸ் பண்ணணும். தான் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இந்த வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸ் கிரியேட் பாக்ஸ் வந்து பண்ணீங்க நீங்கள் அப்படின்னா கிரியேட் பண்ணீங்க உங்களுக்கு இந்த அப்படின்னா மாதிரி தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு எந்த உங்களுக்கு மாதிரி வந்து எந்த மாதிரி எம்டிஏ வந்து வந்து வேணுமோ இல்லை எம்டியாக வந்து வேணுமோ இல்லை ரெண்டு டைப்பாக இருக்குது, ரெண்டு டைப்பாக உங்களுக்கு எது இருக்குது, மாதிரி வேணுமோ உங்களுக்கு அந்த எது மாதிரி மாதிரி வந்து நீங்கள் வேணுமோ சூஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுவே வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் இதுவே வந்து பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே வந்து சூஸ் பார்த்தீங்கன்னா பண்ண உங்களுக்கு உடனே இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு ஒரு வந்து ஃப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும். பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதை நீங்கள் கிளிக் இப்போ இதை பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் இந்த பண்ணிவிட்டு இடத்துல வந்து இந்த பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து இந்த நீங்கள் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து கிளிக் நீங்கள் பண்ணிங்கனாலே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கண்டென்ட் வந்து பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் பாக்ஸுடு பேஜ் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸுடு பாக்ஸ்னு வந்து ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இந்த வந்து கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பேஜில் இந்த வந்து கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜில் வந்து டென்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் நீங்கள் யூஸ் டெக்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணணும். வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்துல கிளிக் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ எந்த இங்கேயே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல இப்போ வந்து எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா இடத்துல இமேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் எனக்கு இப்போ இந்த இமேஜ் மாதிரி பாக்ஸ் எனக்கு வந்து இமேஜ் வைக்கணும், பாக்ஸ் வந்து எனக்கு வைக்கணும், இந்த மாதிரி இமேஜஸ் எனக்கு இந்த வந்து மாதிரி வைக்கணும்னா இமேஜஸ் வந்து நீங்கள் வைக்கணும், டேரெக்டாகவே நீங்கள் இமேஜை வந்து டேரெக்டாகவே வச்சுக்கலாம். இமேஜ் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இல்லைன்னா இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஒரு கண்டெய்னர் தான். இண்டிவிஜுவல் கண்டெய்னர் தான். இந்த இடத்துல வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இமேஜ் கண்டென்ட் எல்லாமே ஒரு வந்து ஃபில் கண்டென்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். வந்து இது ஃபில் வந்து பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இமேஜ் தான். இதுவும் ஒரு இமேஜ், ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு வந்து இமேஜ் கண்டெய்னருக்குள்ள வச்சுருக்கோம். வந்து இமேஜ் வச்சிருக்கோம். எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு இமேஜ் இந்த மாதிரி செட் வந்து பண்ணணும், இமேஜ் இல்லை செட் வேறு பண்ணணும், ஏதாவது இல்லை ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல கிளிக் இப்போ பண்ணி இந்த இப்போ இடத்துல எனக்கு
கிளிக் பண்ணி இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக மேப் வந்து வேணும். இங்கே போயிட்டு நீங்கள் விட்ஜெட்டில் மேப்னு சர்ச் பண்ணிங்களோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மேப்பை நீங்கள் எதுவும் வந்து கிளிக் பண்ண நீங்கள் இந்த தேவையில்லை. மேப்பை நீங்கள் இந்த மேப்பை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கன் கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னு போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ இந்த அட்ரஸ் இப்போ இந்த அட்ரஸ் லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்.
உங்களோட அட்ரஸ் வந்து உங்களோட நீங்கள் இங்கே அட்ரஸ் வந்து கொடுத்தீங்கனாலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆகும். இது வந்து ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் இப்போ சம்டைம்ஸ் லொக்கேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது அந்த ப்ளஸ் கோடு வந்து அந்த இப்போ ப்ளஸ் ஒரு கோடு சில வந்து டைம் இப்போ ஒர்க் ஒரு சில ஆகும். டைம் ஒர்க் ஆகும். அந்த ப்ளஸ் கோட் அந்த கொடுத்தப்போ ப்ளஸ் ஒர்க் கோட் ஆகுதுன்னு கொடுத்தப்போ நான் ஒர்க் செக் ஆகுதுன்னு பண்ணிப்பேன். நான் செக் ஏன்னா பண்ணிப்பேன். நம்ம அட்ரஸ் தான் நம்ம மேஜராக வந்து அட்ரஸ் தான் பார்ப்போம். மேஜராக வந்து கொடுப்போம். இப்போ உங்களுக்கு இங்கே நீங்கள் அந்த உங்களுக்கு ப்ளஸ் நீங்கள் கோடு நீங்கள் அந்த உங்கள் ப்ளஸ் அட்ரஸ் கோடு வந்து உங்கள் கரெக்டாக அட்ரஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக இது பண்ணால் அந்த எக்ஸாக்டாக வந்து ப்ளஸ் இது கோடு பண்ணால் வந்து அந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோடும் நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கொடுத்துருக்கோம். உங்களோட ப்ளஸ் கோட் ஒரு ப்ளஸ் கொடுத்தீங்கனாலும் அது கோடு வந்து ஒர்க் கொடுத்தீங்கன்னாலும் ஆகும். அது வந்து சப்போஸ் ஒர்க் ஆகும். எனக்கு ப்ளஸ் கோடு சப்போஸ் வந்து எனக்கு ப்ளஸ் கோடு வந்து நான் என்னோட ஓன் நான் அட்ரஸை என்னோட வந்து ஓன் நான் கொடுத்துக்கிறேன் அட்ரஸை வந்து அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். சும்மா ஏதோ ஒரு அட்ரஸ் சும்மா நான் இது ஒரு கொடுத்துருக்கேன். அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் இது மாதிரி வந்து கொடுத்தீங்கனாலே நீங்கள் ஓகே. அதே கொடுத்தீங்கன்னாலே வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த அதே வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பின் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் இது அந்த நீங்கள் மேப்லாம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்கப்பா. நீங்கள் இது நீங்கள் டேரெக்டாக பண்ணாதீங்க. வந்து நீங்கள் பப்ளிஷ் டேரெக்டாக ஆப்ஷன் வந்து வந்து பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆகிடும். உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். இப்போ இந்த இடத்த இந்த வந்து பார்த்தீங்கன்னா இடத்த நீங்கள் வந்து உங்களோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி சைட்டில் வந்து பார்க்கணும். நீங்கள் இல்லை செக் வேறு பண்ணி பார்க்கணும். இல்லை வேறு லைவாக வந்து பப்ளிஷ் லைவாக ஆகிருக்கா, வந்து அது எப்படி பப்ளிஷ் மேப் ஆகிருக்கா, அது வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் மேப் செக் பண்ணி வந்து பார்க்கணும். இருக்குன்னு நீங்கள் நீங்கள் வேறு செக் ஒரு பண்ணி டேப் பார்க்கணும். நீங்கள் வேறு நியூ ஒரு டேப் டேப்பு நியூ டேப்பு அப்படி இல்லை இந்த இக்னிட்டோ இல்லைன்னா அந்த டேப் வந்து இக்னிட்டோ பார்த்தீங்கன்னா யூஸ் டேப் பண்ணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அது அங்கே வந்து நீங்கள் கிளிக் அது அங்கே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கிளிக் உங்களோட பண்ணிங்கன்னா மேப் வந்து உங்களுக்கு உங்களோட பார்த்தீங்கன்னா மேப் வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். டிஃபால்ட்டாகவே வந்து ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு இந்த மேப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேப் வந்து இங்கே யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மேப் யாராவது வந்து இப்போ கிளிக் மேப் பண்ணுறாங்க வந்து கிளிக் அப்படின்னா இந்த பண்ணுறாங்க ஐக்கான் கிட்ட இந்த அந்த ஐக்கான் மேப் கிட்ட வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து மேப்புக்கு வந்து லோட் மேப்புக்கு வந்து லோட் லோட் ஆகிடும். லோட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட எலமெண்ட் சேஞ்சஸும் நம்ம இந்த மாதிரி தான் சேஞ்சஸும் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறோம். இது ஒரு டீம் வந்து இது ஒரு இன்ஸ்டால் டீம் பண்ணிவிட்டு வந்து இன்ஸ்டால் உங்களுக்கு பண்ணிட்டு எந்தெந்த உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வேணுமோ அந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இப்போ இங்கே இருக்க சப்போஸ் ஆப்ஷன்ஸ் எனக்கு இங்கே வந்து இருக்க வேணாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வேணும் இங்கே அப்படின்னா இது டெலிட் நீங்கள் ஐக்கான் டெலிட் கொடுத்தீங்கன்னா ஐக்கான் மேலேயே வந்து கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலேயே டெலிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டெலிட் இந்த இன்ட்டு கண்டெய்னர் மார்க் இந்த வந்துடும். இன்ட்டு மார்க் வந்து இருக்கும். அந்த இன்ட்டு மார்க் வந்து அந்த இன்ட்டு கொடுத்தீங்கன்னா மார்க் உங்களுக்கு அது வந்து வந்து கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் அது வந்து ஆகிடும். பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். உங்களுக்கு டெலிட் ஆனது உங்களுக்கு வந்து டெலிட் திருப்பி ஆனது ரிடோ வந்து பண்ணணும். திருப்பி ரிடோட் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணணும். Z வந்து கண்ட்ரோல் நீங்கள் ப்ளஸ் Z கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிடோ பார்த்தீங்கன்னா ஆகிடும். எல்லாமே வந்து ரிடோ ஆகிடும். நீங்கள் எந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் எந்த இதுக்கு முன்னாடி வந்து சேஞ்சஸ் வந்து இதுக்கு பண்ணியிருந்தாலும் முன்னாடி அது வந்து எல்லாமே வந்து பண்ணியிருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் எல்லாமே வந்து ஆகிடும். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அகைன் நீங்கள் வந்து அதே பப்ளிஷ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் எல்லாமே வந்து கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பப்ளிஷ் பார்த்தீங்கன்னா ஆகிடும். உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். இப்போ உங்களுக்கு இது ஸோ வரைக்கும் ஓகே உங்களுக்கு இது இல்லை வரைக்கும் இதில் ஏதாவது ஓகேங்களா இல்லை டவுட்? இதில் ஏதாவது டவுட்? உங்களுக்கு ஏதாவது டவுட்? உங்களுக்கு ஏதாவது டவுட்? நோ இல்ல சார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி நீங்கள் அந்த ஃபீல்டில் ஃபஸ்ட்டு அந்த யூட்டிலிட்டி வேர்ட் ஃபீல்டு ப்ரெஸ் ஃபஸ்ட் அந்த இன்ஸ்டால் வேர்ட் பண்ணுற ப்ரெஸ் வரைக்கும் இன்ஸ்டால் பாருங்கள். பண்ணுற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதெல்லாமே நீங்கள் அதெல்லாம் ஓகே உங்களுக்கு அப்படின்னு ட்ரை ஓகே பண்ணி அப்படின்னா பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அது நெக்ஸ்ட் அது இப்போ இது எல்லாமே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் இது பண்ணி எல்லாமே ஒர்க் பார்க்கறதுக்கான அவுட் பண்ணி என்னோட பார்க்கறதுக்கு டொமைனே வந்து என்னோட நான் உங்களுக்கு டொமைனே வந்து சப்டொமைன் நான் க்ரியேட் பண்ணி ஷேர் சப்டொமைன் கிரியேட் பண்ணுறேன். பண்ணி ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பட் நீங்கள் வேர்ட் அதை ப்ரெஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற வேர்ட் ப்ரெஸ் வரைக்கும் கிரியேட் நீங்கள் பண்ணுற வரைக்கும் இன்ஃபினிட்டி நீங்கள் ஃப்ரீ இல்லை வேறு இன்ஃபினிட்டி ஃப்ரீ ஏதாவது அந்த இல்லைன்னா ப்ரோ வேறு ஃப்ரீ ஏதாவது அந்த காஸ்ட்டு ப்ரோ ஃப்ரீ அதில் வரைக்கும் காஸ்ட்டு நீங்கள் அதில் வரைக்கும் ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் அந்த நீங்கள் ட்ரை ஆப்ஷன்ஸ் பண்ணி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃபினிட்டி ஃப்ரீனா இன்ஃபினிட்டி ஃப்ரீ அதுக்கப்புறம் நீங்கள் இதை அதுக்கப்புறம் ஒர்க் நீங்கள் அவுட் இதை பண்ணுறதுக்கு ஒர்க் நான் அவுட் என்னோட பண்ணுறதுக்காக ஓன் நான் டொமைனே வந்து என்னோட நான் ஓன் உங்களுக்கு ஷேர் டொமைனே வந்து பண்ணுறேன். ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு லாகின் இண்டிவிஜுவலாக வந்து க்ரியேட் பண்ணி நான் லாகின் உங்களுக்கு கிரியேட் அதில் பண்ணி வேணால் நான் நான் ஷேர் உங்களுக்கு அதில் பண்ணுறேன். வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னைக்கு ஓகே சார். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்து இந்த டீம் இருக்கிறது இன்ஸ்டால் இந்த பண்ணுறது டீம் அது இன்ஸ்டால் எல்லாமே பண்ணுறது இதெல்லாம் இந்த இப்போ அந்த டீம் இந்த இன்ஸ்டால் அந்த டீம் இன்ஸ்டால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அந்த இன்ஸ்டால் பண்ணுறது டெம்ப்ளேட் அது இன்ஸ்டால் எல்லாமே பண்ணுறது உங்களுக்கு அது ஓகே. எல்லாமே உங்களுக்கு ஓகே. ஓகே ப்ரோ. நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் பேஜ் நீங்கள் இந்த இன்ஸ்டலேஷன் பேஜ் பண்ணுறது அந்த இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே அந்த நாளைக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். எல்லாமே நாளைக்கு வந்து இன்னும் பேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் இன்னும் பேஜ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா அந்த ஆட் பண்ணுறது பேஜஸ்க்கு அந்த போய்ட்டு பேஜஸ்க்கு அந்த போய்ட்டு மெனு வந்து அந்த அலோகேட் மெனு பண்ணுறது வந்து அந்த அலோகேட் பண்ணுறது ஆப்ஷன்லாம் வந்து அந்த இருக்கும். ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும்.
அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்து சரிங்க ப்ரோ. ஓகே. இது வரைக்கும் ட்ரை இது பண்ணி வரைக்கும் ட்ரை நான் அந்த பண்ணி நான் அந்த இன்ஃபினிட்டி ஃப்ரீ அந்த அந்த ப்ரோஃபில் ரெண்டு ஹாஸ்ட் சைட்டை அந்த வந்து 2 பார்த்தீங்கன்னா சைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கூகுள். குரூப்பில் சரி ஷேர் நான் பண்ணுறேன். குரூப்பில் அது ஷேர் லிங்க்கில் பண்ணுறேன். இருக்கிற அது ரெண்டுமே லிங்க்ல வந்து இருக்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ ஹாஸ்ட் ப்ரோஃபில் இன்ஃபினிட்டி ஹாஸ்ட் ஃப்ரீ இது இன்ஃபினிட்டி ரெண்டுமே ஃப்ரீ வந்து இது ரெண்டுமே வந்து இருக்கு. உங்களுக்கு அதில் எது உங்களுக்கு அதில் ஒர்க் எது ஆகுதோ இது அது ரெண்டு ஒர்க் இடத்துலையும் ஆகுதோ வந்து அது ரெண்டு பார்த்தீங்கன்னா ட்ரை விஷயத்தில் பண்ணி வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரெண்டு அந்த யூஆர்எல் வந்து 2 பார்த்தீங்கன்னா நான் யூஆர்எல் உங்களுக்கு குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுறேன். குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டுமே வந்து பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதில் எது ஓகேவோ உங்களுக்கு அதில் அதை எது வந்து ஓகேவோ அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள நெக்ஸ்ட் இது நீங்கள் சேஞ்சஸ் இது இன்னும் பண்ணுறதெல்லாமே சேஞ்சஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா பண்ணுறதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே வந்து நீங்கள் லைவாகவே வந்து ஓன் நீங்கள் டொமைன்லேயே வந்து நம்ம ஓன் பண்ணுவோம். டொமைன்லேயே பெய்டு வெர்ஷன். பெய்ட் வெர்ஷன் ஓகேங்களா? ஓகேங்க. சரிங்க ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.